2 சென்ட்ல 3 சென்ட்ல வீடு பார்த்து போர் அடிச்சிச்சா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, 5.25 சென்ட் இடத்துல டவுன் ஃப்ளோர்ல நம்மளுக்கு 3 பெட்ரூமு, அது 3 பெரிய பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட அவுட்டர் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ஒரு பெரிய லிவிங் ஹாலோட நல்ல ஒரு அட்டகாசமான 3 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவும் சரிங்க. நல்ல மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் வீராப்பாணி பிரிவில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீட்டை சுற்றி நம்மளுக்கு நிறைய வீடு குடியிருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்ஸ் ஏரியா தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு போய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்தலாம். 36 அடி ரோடு பேஸவோ, 62 அடி நீளமாவோ, கரெக்டாக உங்களுக்கு 5.12 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நம்மளுக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோர்லேயே 3 BHK வீடு 1850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் சாண்டில், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அதில் நிறைய பார்டர்ஸ் ஒர்க்கில் கொடுத்து நிறைய இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷனை நம்மளுக்கு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு உடன் பேனல்ஸ் வச்ச மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் இருக்கிற செட் பேக் ஏரியா பார்த்துடலாம். செட் பேக் ஏரியா பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நம்மளுக்கு 4 அடி 2 அடின்னு சொல்லிட்டு நிறைய செட் பேக் ஏரியா விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான ரொம்ப பெரிய கார் பார்க்கிங். அளவு 14க்கு 27. தாராளமாக 2 பெரிய இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு நிறைய இடத்துல ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணி சென்டரில் மட்டும் ஜிப்சன் போர்ட் கட் பண்ணி அதில் நமக்கு சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்திங்கன்னா நல்ல கிளாசி பின்ஸில் நமக்கு வந்து செரமெண்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட இந்த இடத்துல சின்னதாக அமைச்சிக்கிற பேசேஜ் ஏரியா. இதை தாண்டி அப்படியே நம்ம வந்தோன்னா மெயின் டோர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்துட்டோம்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீட்டோட போர்வெல்லு வாட்டர் சம்பம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை நல்லா மேட் பிச்சு நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்தமாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய அழகான லிவிங் ஏரியா. அளவு 17.25க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4 சொல்லிட்டு ஹை க்ளோசி வெட்டிஃபைடேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா வாலுக்கோ லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் பண்ணி மேலே நம்மளுக்கு ஜிப்சன் போர்ட் கட் பண்ணி அதில் எல்லோ கலர் ஸ்டிப் லைட் ஸ்பாட்டெல்லாம் மாட்டி சென்டரில் மட்டும் சர்க்கிள் டைப்பில் அதுக்கு பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்லாம் மாட்டிருக்காங்க. ஃபால் சீலிங் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபால் சீலிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகுப்படுத்துற மாதிரி இங்கே கொடுத்துருக்கா மல்டிமீடியா டிவி. பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் போடுறது, அதுக்கு கீழே செட்டப் பாக்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷன் வைக்கிற மாதிரி பேக்ரவுண்டுக்கு எல்லாமே ஸ்டிப் லைட்டோட ஃபினிஷிங் பண்ணுது. பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அந்த வாலுக்கு பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுறையில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஏரியாக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி RCC லேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் டைனிங் ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா 2 பெரிய UPS நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சென்டரில் நமக்கு வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்தமாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு கிரானைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 8ன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மேலே ஃபீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து சூப்பராக ஜிப்சன் போர்டில் கட் பண்ணி சின்ன சின்ன மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 7.75க்கு 5.5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் வேப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான கிளாஸி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 3 சைடு போர்டில் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு போர்டில் மட்டும் டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே சீலிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட்டில் பயன்படுத்தி ஒரு ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி லேஃப்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு மிரர் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5க்கு 10. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம திரும்பி யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் நம்ம பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வால் மட்டும் லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கார்ட் போட்டோம்னா ஃபால் சீலிங் அதுக்கு கீழே வர மாதிரி செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட் ப்ரொஃபைல் லைட்ஸில் மாட்டி ஃபால் சீலிங் வந்து வேறு லெவல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ பண்ணி அதில் சின்னதாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 4.75க்கு 10. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் ஏரியா பக்கத்தில் வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி வாலுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து சிவில் ஒர்க் பண்ணி பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 85 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.